மதியா இந்தா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு? 2 லிட்டரா குடிச்சு தள்ளுவிய? இந்த பிள்ளையெல்லாம் பெருசா இல்லையா? உங்க வீட்டுல இருந்து வரல 2 மாடை தீட்டு வந்துருக்கலாம்ல. என்ன முறப்பு? நான் குடிக்கிறது இல்ல, நீங்க 3 நாள் தான் குடிக்கீங்க. அது ரஜினிகாந்த் மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பயங்கரமா பண்ணுது. அப்படியே சிரிச்சுட்டே இருந்த மாதிரி அப்படியே டக்குன்னு முறைக்கிய. அப்படி என்ன சாப்பாடு செய்த காலையில? நீ நான் கேட்கேன் 9 மணிக்கு இப்ப நீ காலேஜ் போயிருத. சரி சொல்லுங்க. கேளு, சாப்பாடு யாரு செஞ்சு தருவா எனக்கு? நீ ஓடுதிய, நீ யாரு ஓடுது சொல்லு, இங்க பார்த்து பேசு சொல்லு. தெரியட்டும், நீ எனக்கு அப்படியே சமையல் பண்ணி தர அப்படின்னு சொல்றாங்கல்ல. செஞ்சு வச்சுட்டு போறோம்ல, அப்ப என்ன செய்யணும்? போட்டுலாம் குடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்க மாட்டாங்க, நீ தான் போட்டு சாப்பிடணும். செஞ்சு வைக்கிறதே பெருசு. ஓ, நான் சுட்டு சாப்பிடணும்? எஸ், சுட்டு சாப்பிடணும். ஆமா, வேற யார் சுட்டு சாப்பிடுவா? அப்ப நான் பிள்ளைகளுக்கு சுடும்போதே வந்துட்டீங்கன்னா எனக்கு அந்த விஷயம் சாப்பிடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது முடியா. ஆனா என்ன மேட்டர்னா, அது உன் கையால சுடியில இந்த தோசமாவு உளுந்தம்மாவு அதெல்லாம் சேர்த்து சுட்டு தரேன், நைட்டு சுட்டு தரேன். பல்லு கடிக்க காலங்காத்தால டென்ஷன் படுத்திட்டு இருக்கே. தூர போங்க, நேரம் ஆயிட்டு தெரியுமா? என்ன மணி எத்தனை? 8:35 தானே ஆகுது. நான் எப்ப குளிச்சு கிளம்பி போறது? அந்த வீடியோ காண்டி குளிக்கலாம் சொல்லாத. நீ குளிக்க மாட்டேன்னு எனக்கு கூட தான் தெரியும். நான் குளிக்காம என்னைக்கு போனேன்? ஒரு வழக்கறிஞர் ஆக போறான்னு ஒரு தோசை கூட எனக்கு சுட்டு தர மாட்டோம்லாம், வேணா சுட்டு தின்னு அப்படிங்காங்க. என் நிலைமைய பாத்தீங்களா? இல்ல, நான் போயிருந்தேன். அப்ப யார் சுட்டு சாப்பிடுவா? நீங்க தானே சுட்டு சாப்பிடணும். ஓ சரி. அப்ப இல்லாட்டா நான் இருக்கும்போதே சாப்பிட வரணும். 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு? அப்படியா? அப்படித்தான்.